ஹாய் வணக்கம், நான் உங்களுடைய மகேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட போகிறோம் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நமக்கு வந்து என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹெல்த்துக்கு தேவையான உணவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நல்ல உணவு வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நல்ல உணவுனா சத்தான உணவு வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, போதுமான தண்ணி, நம்ம எடைக்கு நிகரான தண்ணி வந்து ஃபாலோ பண்ணணும். 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கணும். அப்போ எடைக்கு நிகரான தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹெல்த் வந்து சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 7 to 8 மணி நேரம் நல்ல தூக்கம் வந்து வேணும். நல்லா தூங்கும் போது நம்ம மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உடம்பு நல்லா ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான காய்கறி கீரை பழங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து தேவையான காய்கறி கீரை பழங்கள் எல்லாமே நம்ம வந்து எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தேவையான விட்டமின் சத்து வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுலேருந்து கிடைக்கும்னா, நமக்கு வந்து சூரிய ஒளியிலேருந்து கிடைக்குது. அப்போ காலையில் இருக்கக்கூடிய சூரிய ஒளியிலேருந்து இருக்கக்கூடிய விட்டமின் டி வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். நம்முடைய மன அழுத்தத்தை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யோகா, எக்ஸசைஸு, வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணும்போது நம்முடைய மன அழுத்தத்தை வந்து நமக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மது அருந்துதல் இது எல்லாமே நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஹெல்த் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் வந்து கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.